திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு உபயோகமான எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் வாங்கினாலும் நம்ம மற்ற இடத்துல வாங்குறதை விட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மந்த் எண்டில் கூப்பன் ஆஃபரும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். ஹே எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம வேப்பமரம் பற்றின விஷயங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேப்பமரம் இங்கிலீஷில் நீம் ட்ரீன்னு சொல்லுவோம். அறிவியல் ரீதியாக லாடிரக்ஸ்டா இண்டிகா என அழைக்கப்படுகிறது. இது ஒரு பசுமையான மரமாகும். இதன் மருத்துவ குணங்கள் மிகவும் பரவலாக அறியப்படுகிறது. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இடம் வசதி மற்றும் வளர்ச்சி. வேப்பமரம் வெப்பமண்டல மற்றும் உஷ்ணமண்டல பகுதிகளில் காணப்படுகிறது. இது குறைந்த நீர் மற்றும் வறட்சி நிலங்களில் வளரக்கூடியது. இந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் வேப்பமரம் பரவலாக காணப்படும். வேப்பமரத்தோட அம்சங்கள் உயரம் 12 முதல் 20 மீட்டர் வரை வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். இலைகள் பச்சை நிறமுள்ள சிறிய கூர்மையான இலைகள். மலர்கள் சிறிய வெண்மையாக கூடிய மணமிக்க மலர்கள். பழம் நீண்ட ஓவல் வடிவம் கொண்ட மஞ்சள் அல்லது பச்சை நிற பழமாகும். மருத்துவ குணங்கள். வேப்பமரத்தின் அனைத்து பகுதிகளும் இலைகள், கூம்பு, மரப்பட்டை, விதை, பழம் மருத்துவ குணம் என்ற அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவை. இலைகள் காய்ச்சல் குறைக்கும், சரும நோய்கள், புண்கள், எழுச்சலுக்கு தீர்வளிக்கும், உடலில் மாசு நீக்க பயன்படும். கூம்பு பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தேனை நோய்களை எதிர்க்கும். விதை எண்ணெய்க்கு யூஸ்வலாக இருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம். தைலமாக பயன்படுத்தி தோல் மற்றும் முடி நோய்களை குணப்படுத்தலாம். பூச்சிக்கொல்லியாக செயல்படுத்தப்படுகிறது. பழம் வாயு தொந்தரவுகளை குறைக்கும்னு சொல்லப்படுறாங்க. வேப்ப மரத்தின் பயன்பாடுகள். சிறு தோட்டங்களில் மரமாக வளரக்கூடியதான். கெமிக்கல் தயாரிப்பு, பூச்சி விரட்டும் சிதைவுகள், ரோஷின்கள் மற்றும் சுகன்களில் பயன்படுத்தப்படுகிறது. வேளாண்மை. வேப்ப எண்ணெய் பயிர்களுக்கான இயற்கை பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்ப கால மக்களின் நம்பிக்கை. வேப்ப மரம் புனிதமானது மற்றும் இதன் கீழ் அமர்வது நலமளிக்கும் என நம்பப்படுகிறது. வீட்டின் அருகில் வேப்ப மரம் இருந்தால் தொற்று நோய்கள் நீங்கும் என பழமொழியும் கூறப்படும். சுற்றுச்சூழலின் நன்மைகள். அதிக அளவில் ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது. மாசுபாட்டை குறைக்கும் தன்மை கொண்டது. மண் வளத்தை மேம்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் வேப்பமரம் ஒரு மருத்துவ காப்பகமாக கருதப்படுகிறது. இயற்கை மருத்துவத்தில் இது பயன்படுத்துவது மிகவும் முக்கியமான ஒரு செயலாகும். ஓகே காய்ஸ், நம்ம இன்னும் சில விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.